ஹாய் வணக்கம். நான் உங்க விமல்ஸ் கிச்சன் விமல். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் செய்ய போறோம்னா சிக்கன் கீமா கிச்சடி. சிக்கனை வந்து நல்லா புளியா கட் பண்ணி போட்டு ஒரு ஜீரக சம்பா அரிசியில ஒரு கிச்சடி. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம கிச்சடி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க ஜீரக சம்பா அரிசி இல்லைன்னா பச்சரிசியில கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். நான் ஜீரக சம்பா வாசனைக்காக ஜீரக சம்பா ஒரு 400 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த அரிசியை வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சுக்கிறேன், உங்ககிட்ட என்ன குக்கர் தான் குக்கரில் செய்யுங்க. நான் இருக்கிற ஒரு வெசல் வச்சுருக்கேன். நான் வந்து கடலை எண்ணெய் செய்கிறேன் வாசனைக்காக. கடலை எண்ணெய் நீங்கள் சாதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கடலை எண்ணெய் வந்து ஒரு 80 ml அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை, ஒரு 4-5 கிராம் கிராம்பு, சோம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், இதை மட்டும் நான் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு 3 பச்சை மிளகா கீறி போட்டுக்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி ஒரு துண்டு இடிச்சு போட்டுருக்கேன். கிச்சடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, இஞ்சி பூண்டு இடிச்சு தான் போடணும். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு அளவுக்கு, பெரிய பல்லு அளவுக்கு அப்படியே ஓரளவுக்கு இடிச்சு போட்டிருக்கேன் பூண்டு. இப்போ நல்லா வதங்கணும், அந்த பூண்டு இஞ்சி ஸ்மெல்லு பச்சை ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து நான் செய்கிறேன் ஒரு கருவேப்பிலை, நல்லா ஒரு 2-3 கொட்டு கருவேப்பிலை. வாசனை மெயின், தாராளமாக போட்டுங்க, ஒன்றாவது. இப்படியே நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். கிச்சடினால அது ஒரு வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மனுஷனா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கிச்சடியில் பார்த்தீங்கன்னா கிச்சடியிலே நிறைய வெரைட்டி இருக்கு. வீட்டில் பொதுவாக ரவாயில் இல்லை அரிசி உடச்சி செய்வாங்க. சில பேர் பாஸ்மதியில் கூட கிச்சடி செய்வாங்க. என்னோட ஃபேவரட் வந்து பாஸ்மதியில் செய்கிற ஒரு கிச்சடி. பாஸ்மதியில் பருப்பு சேர்த்து செய்கிற கிச்சடி. அது காம்பினேஷன் வந்து மீன் குழம்பு, வஞ்சன மீன் இருக்குங்களா, அந்த ஸ்லைஸை போட்டு ஒரு தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி ஒரு குழம்பு வச்சு இந்த கிச்சடியோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை ஒரு நாள் நான் செஞ்சு காட்டுறேன் அந்த கிச்சடியை. இன்னைக்கு வந்து நம்ம இது சிக்கன் வச்சு செய்கிறோம். இது சிக்கன் தான் கிடையாது, உங்களுக்கு இதே மாதிரி மட்டன் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மின்சிட்டு சொல்லுவாங்க, அதாவது கொத்தனை கறி சொல்லுவாங்க, அந்த மட்டன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எறா பிடிச்சா எறா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கறி செய்யணும் செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் நல்லா இருக்கும், பசங்க வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம செய்கிறோம் ஒரு 5-6 அளவு பீன்ஸ், ரொம்ப இல்லை, ஒரு 5-6 பீஸ் இருக்கும், அந்த அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பெரிய கேரட் ஒன்று பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூட பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி, இது ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கடையில் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் சிக்கனை போட்டால் ஒரு ரொம்ப ஹீடாக சொல்லிட்டு கூட வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரெண்டாவது கிச்சடிக்குன்ற போது வெஜிடபிள் கண்டிப்பாக வரணும். கொஞ்சமாக புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன். மல்லி வந்து நம்ம லாஸ்ட்டாக கிச்சடி செஞ்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். காய்கறி ஒரு 5 நிமிஷம் வதக்குது. இது கூட வந்து இப்போ 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து கிச்சடிக்கு வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு, நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா தக்காளி சேர்த்துக்கிறேன். கூட வந்து உப்பு, ஒரு ஸ்பூன் அளவு உப்பு செக் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக திருப்பி உப்பு வேணா சேர்த்துக்கலாம். இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பாக அதுங்க. தக்காளி கொஞ்சம் அதில் குக் ஆகணும். 4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். பாருங்க, தக்காளி வெள்ளம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தயிர் ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 50ன்றது கொஞ்சம் கூட இருக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 300 கிராம் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம சிக்கன் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறோம். இது போன்லெஸ், நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வாஷ் பண்ணி 300 கிராம் அளவுக்கு வச்சுருக்காங்க.
இப்போ இந்த ஸ்டேஜ் என்ன செய்யறோம், நம்ம சிக்கனை வந்து அந்த பொடியா போன்லெஸ் சிக்கனுக்கு அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனை போட்டு ஒரு வதக்குங்க. ரொம்ப பொடியான சிக்கனால உடனே வெந்துடும், ரொம்ப நேரம் இது பண்ண. ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி வேற ஊற்ற போறோம். இந்த மசாலா உப்பு ஏறதுக்காக ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிக்கன் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தண்ணி ஆட் பண்றோம். தண்ணி பார்த்தீங்கன்னா அளவு வந்து 1க்கு 2 நான் ஆட் பண்றேன். 400 கிராம் அரிசினா நான் 800 ml தண்ணி சேர்க்கிறேன். 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி தாராளமா ஆட் பண்ணிங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்து இந்த சிக்கனு அந்த வெஜிடபிள் எல்லாம் வெந்துடும். இதுல கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்பதான் அரிசி வந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்குது. இப்போ என்ன செய்யறோம், நம்ம இந்த அரிசி அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே வந்து ஸ்லோவில் ஒரு அந்த அரிசி பாதி அளவுக்கு வேற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வரட்டும். அதில் கொஞ்சம் ஒரு லிட் போட்டு மூடிப்போம் ஒரு 5 நிமிஷம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி கொதிக்குது பாருங்க. சூப்பர், வாசனை அவ்வளோ அருமையா இருக்கு. கிச்சடி, அந்த சிக்கனோட ஃப்ளேவர், அரிசி அருமையான ஜீரக சம்பா அரிசி, அதோட ஃப்ளேவரு அவ்வளோ அருமையா இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே கிச்சடிக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோவில் இதில் தம் போட்டுடலாம். மூடி இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிச்சடி ரெடி ஆயிடும். எப்படி இது பார்ப்போம் பாருங்க. ஒரு 10 to 12 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட வச்சுங்க, ஒன்றும் ஆகாது. இப்போ வாங்க எப்படி கிச்சடி பார்ப்போம். பாருங்க, தண்ணியில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது மேலே என்ன செய்கிறோம், நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டுக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கொத்தமல்லி போடல, இப்போ தான் போட்டுக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன். உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோம். வா மக்களை, என்ன வாசனை தெரியுமா, பிரியாணியே தோத்து போயிடும், அவ்வளோ வாசனையாக இருக்குது. 1க்கு 2 தண்ணி வச்சேன் பாருங்க. அது எவ்வளோ கரெக்டாக இது பாருங்க. அந்த பக்குவம் சொல்லுவாங்க, கிச்சடியோட பக்குவம் ரொம்ப குழையாம, அதே மாதிரி ரொம்ப பிரியாணி மாதிரி வரப்பா இல்லாம செம்மையா இருக்கு. வாங்க இது டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு பார்ப்போம். இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டாக்டர் வந்து எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுவா. அஞ்சனா, எப்படி பார்த்து சொல்லு. அம்மாவுக்கு பிரியாணியோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. செம்ம டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல? ஓகே, கண்டிப்பா நீங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஒரு அருமையான டிஷ் இது. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுங்க. நன்றி.